தக்காளி 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 50 ரூபா. வாங்க வாங்க. தக்காளி 2 கிலோ 50 ரூபா, 2 கிலோ 50. சொக்கநாதன் பெற்றெடுத்த பிள்ளையா நேற்று நைட் எங்கே இருந்த? எங்கே இருந்தால் உனக்கு என்ன? எங்களுக்கு தெரியும். மாத்திரை அது இதுன்னு சொல்கிறாங்களா? தப்பாக இருக்கு. நீ பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்பாவும் உன்னை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஹேய் முடி. செஞ்சு தானே பண்ணுறேன். இதே உன் புருஷன் செத்து போய் நீ முண்டமா வீட்டில் தனியாக உட்காந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. என்ன செத்து போயிடும்னு நினைக்கிறியா? சாவுறேன். நேற்றுக்கு தான் அப்பாவோட ரிப்போர்ட் வந்துச்சு. ஸ்டேஜ் 4. எத்தனை நாள்னு சொல்லியிருக்காங்க? 2 மாதம். கீமோலாம் பண்ணலாம், ஆனால் அது எவ்வளோ ஹெல்ப் ஆகும்னு எனக்கு தெரில. அதனால தான் ஃபேமிலி மொத்தம் இங்கே இருக்காங்க. ஸோ நீயும் வந்தால் நல்லா இருக்கும். நீ இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வரியா ஊருக்கு? நம்ம பார்த்துக்கலாம்டா. அப்பாவோட இருக்கலாம் நம்ம இப்போ. கேக்குதா? ஹலோ ஏய் தம்பி. எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி நடக்குது? அப்பெல்லாம் எதுவுமே யோசிக்காதடா. நீ ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு வாயேன். அழாத ப்ளீஸ். அப்போ அவ போனா இப்போ இவர் போறாரு. இப்படிலாம் நீ யோசிச்சனா எப்படி? அப்பாவோட நம்ம தான் இருப்போம். ஏய் என்னடா பண்ற? நானும் அவங்களோட போயிடவா? யாருக்கா இருக்கா எனக்கு? எதுக்கு நீ இப்போ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பி வா. நீ ஏன் இப்படி உடஞ்சி போனா எப்பட்றா? அழாத ப்ளீஸ். ரொம்ப லென்த்தா போதோ? ஏன்டா நிப்பாட்டின? கரெக்டாக தான்டா போச்சு. ஏய் ரொம்ப ஓவரா போதியா? விடு விடு, ஸ்பாட்ல அடிச்சுக்கிறேன். வினய் சார் படம் தயவு செஞ்சு சொதப்பிடாது. ஒழுங்கா பண்ணிடுறா. சப்போர்ட்டிங் ரோலாவது வாங்கிரு சரியா? அம்மா எத்தனை மணிக்கு இது ஆடிஷன்? 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும். ஏய் என்னடா சொல்ற? ஆல்ரெடி மணி 8:45 ஆயிடுச்சுடா. லாஸ்ட்ல போனா பிரச்சனை இல்லைல்ல? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அசோகே. ஆகாஷ். பண்றா. சொல்றா. டேய் பொறம்போக்கு நாயே, பெட்ரோல் போலன்னு சொல்ல மாட்டேன்? ஐயோ ஆடிஷன் போறான்னு தெரியலடா உனக்கு? மறந்துட்டா மாப்ள, சாரிடா. தான் முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். அதுதான் உன் விருப்பம்னா நான் என்ன பண்ண முடியலதா? இதுதான் நம்ம மீட் பண்ண போகிறது கடைசியில். பாய். தேங்க்யூ சார். அசோக் இல்லையா? அஸ்லான். நெக்ஸ்ட்.
ஜனனி கோகுல் ப்ரோ சாரி ப்ரோ இல்லை ப்ரோ லேட் ஆகிடுச்சு. கிஷோர் சார் உள்ள போ. சார் அசோக். அசோகா என்ன இப்போ வந்திருக்க? சார் லேட் ஆகிடுச்சு. போய் நில்லு போ, கூப்பிட்றேன். இல்லை சார் முன்னாடி வந்திருக்கணும். போய் நில்லையா, கூப்பிட்றேன். கடுப்பு ஏற்றிக்கிட்டு. அசோக், இவன் தான் சார் லாஸ்ட்டு. எப்போ வரணும் அவன்? சார் 8:50. ஓகே சார். சார் லவ்வரை இழந்துட்டு போதைக்கு அடிமையான ஒரு தம்பி, அவனுக்கும் அவங்க அக்காவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனு. அவங்க அக்கா அவனை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவன் மதிக்கவே மாட்றான். அப்போ அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அவன்கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் சார் சீனு. போயிடலாமா? ஹலோ சொல்லுக்கா. நேற்று நைட் நான் எங்கே இருந்தேன், உனக்கு என்ன இப்போது? ஆமாம் மாத்திரை போடுறேன். ஹே முறை ஆல்ரெடி மணி 8:45 ஆயிடுச்சுரா. போய் நில்லையா, கூப்பிட்றேன். ரொம்ப லென்த்தா போதும். அசோகா என்ன இப்போ வந்திருக்க? பெட்ரா பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? சரி, நீ ஏன் ஒரு பிரேக் எடுக்கக்கூடாது? கரெக்டாக என் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஓப்பனிங் இருக்குது. நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உன்னை. என்ன சொல்கிற? அப்படியா? சரி ஓகே, ஜாயின் பண்ணுறேன். நிஜமாவா? விளையாடாதரா. அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, வரியா? அடுத்த வாரமா? ஒரு ஆடிஷன் இருக்கே. திருந்த மாட்டேன் நீ. என்னவோ பண்ணி தொலை.